ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே வீட்டு வாசல் எல்லாமே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த மாதிரி வாசப்படிக்கெல்லாம் குங்குமஞ்சா வச்சுட்டோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க. இன்றைக்கி கோலத்தில் இந்த மாதிரி பூசணிப்பூ சாணி வைக்க போகிறோம். காலையிலே போய் புதுசாக மாடு போட்ட சாணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டோம். பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தும்பப்பூ, அருகம்புல், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவை தான் இன்னைக்கு அவருக்கு பூவாக வச்சுருந்தோம். குங்குமஞ்சா வச்சுட்டு பூக்கள் எல்லாம் அவருக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பூசணிப்பூ உருண்டைக்கும் குங்குமஞ்சா எல்லாமே அம்மா வச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பூசணிப்பூ உருண்டை ஏன் மார்கழி மாதத்தில் வைக்கிறாங்க அப்படின்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மாவை கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வைக்கிறதுனால வீட்டில் செல்வ செழிப்பு கூடும், வீட்டில் எல்லாமே நேர்மறையான எண்ணங்கள் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முக்கியமாக வீட்டில் யாருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா இந்த மாதிரி பூசணிப்பூ உருண்டை வைக்கும்போது சீக்கிரமாக கல்யாணம் கை கூடணும்னு சொன்னாங்க. பிள்ளையாருக்கு வாழைப்பழம் எல்லாமே வச்சுட்டு அம்மா பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றி தீபாராதனை காமிச்சாங்க. பூசணிப்பூ பார்த்திங்கன்னா இந்திர பகவானை வழிபடுறதுக்காக தான் மெயினாக மார்கழி மாதத்தை கோலத்தில் வைக்கிறாங்க. ஏன் பூசணிப்பூ மட்டும் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தோட கலருக்கு நிகராக இருக்கிறது பூசணிப்பூ தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி தேயில அதிகமாக பூக்கிற ஒரு பூனா அது பூசணிப்பூ தான். அதனால தான் அதை நம்ம இந்த மாதிரி கோலத்தில் வைக்கிறோம் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. அம்மா தீபாராதனை காமிச்சு இந்த மாதிரி விழுந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எரிஞ்சிட்டு இருக்க விளக்கு கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பூஜை ரூமுக்கு கொண்டு போய் வைக்கணும். அந்த நாளில் கல்யாணமாகாத பெண்கள் யாரேனும் வீட்டில் இருந்தால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு கோலம் போட்டு இந்த மாதிரி பூசணிப்பூ உருண்டை வச்சுட்டே வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் கை கொடும்னு சொல்லப்படுதுங்க. ஃபைனலாக அம்மா விளக்கு கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.